நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தோம்னா, க்ரீன் சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா: பச்சை மிளகாய் 5, இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, அப்புறம் அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சு அதிலே போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பில்லை, கொஞ்சம் புதினா அதையும் போட்டு அது கூட ஒரு எலும்பிச்சம்பழ அளவு சாறு எடுத்து அதில் புளியணும். அதை புளிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிரை போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிடணும். நல்லா அரைச்சிட்டோம்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்துடும். இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்தோடனே நம்ம சிக்கனில் பீஸாக எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சோண்டு கறி மசாலா, பெப்பர், மிளகுத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் அது கூட எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டுட்டு அது கூட அரைச்சி வச்சுருக்கிற தேவையான அளவு மசாலா போட்டு அதில் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடணும். கண்டிப்பாக 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஊறி இருக்கும். ஊறினதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு, நம்மக்கிட்ட அந்த தவா அடியில் கோடு பேர் இல்லையா, அதனால் 4 வார்கோல் குச்சி எடுத்து வச்சுட்டு அது மேலே நீட்டாக அடுக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிற சிக்கன் எல்லாம் அடுக்கிட்டேன். சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ஏன்னா நம்மள்கிட்ட அது என்னது மைக்ரோ ஓவன்லாம் கிடையாது. தோசைக்கல்லையே தான் செய்கிறவங்க சிம்மில் வச்சு அது எப்படியும் ஒரு 20 நிமிஷம் 1/4 மணி நேரம் வேகும். 1/4 மணி நேரம் வேகணும். பிரட்டி எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் மிக்சியில் சிக்கனுக்கு போட்ட மசாலா போக மீதி இருக்கும். அதில் 2 பட்டையை போட்டு எண்ணெய் சட்டியில் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். கொதிச்சிட்டே இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சிக்கனை எடுத்து அதுக்கு மேலே போட்டு கிண்டி எடுத்து வச்சிட்டோம்னா ஹோட்டல் சுவையில் க்ரீன் சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.